ஹாய் மக்களே, மேல சந்தேசம் சீரியல் ஜூலை 2 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி சொல்றா சாரதா கிட்ட, அங்க இருக்கிறது நம்ம கஹன் மாமா கிடையாது, அது ஆகாஷ் தான் அத்தை. இதனால நம்ம ஆகாஷையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. கடவுள் சில பேரை கூட்டிட்டு போயிடுறாரு, அதே மாதிரிதான் கஹன் மாமாவையும் கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த உண்மையை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதும் சாரதா மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா பூமி. அடுத்தது பூரி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது துருவா பின்னாடி இருந்து அவளை கட்டி பிடிச்சுக்கிறான். பூரி பயந்து போய் டென்ஷன் ஆகுறா. துருவா அவளுக்கு முத்தம் கொடுக்க போகிறான். அதுக்கு பூரி மூஞ்சிய திருப்பிக்கிறா. அதுக்கப்புறம் துருவா முட்டை வேக வைக்க தெரியலையான்னு பூரி கிட்ட கேக்குறான். பூரியும் ஆமான்னு சொல்றா. அடுத்தது துருவா ரொம்ப பாசமா பூரிக்கு எப்படி முட்டை உடைச்சு உரிக்கணும்னு சொல்லி தரான். அப்போ அங்க வர தாரா இங்க என்ன நடக்குதுன்னு சத்தம் போடுறா. துருவா பயந்து போய் ஒண்ணுமில்ல தாரா, அவளுக்கு முட்டை உடைக்க தெரியலன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கான். அப்போ நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா அந்த தாரா. துருவா அங்கேருந்து கிளம்பிடுறான். துருவா போனதுக்கு அப்புறம் தாரா சொல்றா பூரி கிட்ட, உன் அண்ணன் இல்லைங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்றியான்னு பூரிய கேவலமா பேசுறா. பூரி சொல்றா அவர் திடீர்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றா. நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றா. உடனே தாரா அவ சொல்லியும் கேட்காம அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கள்லாம் உன் பக்கம் இழுக்கிறையா அப்படின்னு சொல்லி கண்டபடி பேசுறா பூரிய. பூரிக்கு கோவம் வந்துருது. பூரி கோவமா விரல நீட்டி எச்சரிக்கிறா. பூரி விரல நீட்டி பேசுறத பார்த்து அந்த தாராவுக்கு இன்னும் கடுப்பாகுது. கடுப்பான தாரா பூரியோட கைய பிடிச்சு அங்க இருக்கிற கொதிக்கிற சுடு தண்ணியில வச்சு அமுக்கி விட்டுறா. பூரி வலியால ப்ளீஸ் விடுத்தாரா விடுத்தாரான்னு கத்துறா. என் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா நீ இப்படி பண்ணுவியான்னு பூரி அழுகுறா. அதுக்கு தாரா சொல்றா, எல்லாரும் உன் அண்ணன் இறந்துட்டான்னு சொல்றாங்க, ஆனா அவர் உயிரோட தான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். உன் அண்ணன் திரும்பி வந்த அன்னைக்குதான் என் கழுத்துல தாலி கட்டுவாரு, அதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்குதான் உனக்கு இந்த நரகத்துல இருந்து விடுதலை. அவரு தாலி கட்டுற அன்னைக்கு இந்த வீட்டுல யாரு இருக்கணும் யாரு இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு பூரிக்கு பயங்கரமா வார்னிங் கொடுத்துட்டு அங்கிருந்து போறா அந்த தாரா. பூரி அவளோட அண்ணனை நினைச்சு எங்கண்ணா இருக்க நீ அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மயங்கி விழுந்த சாரதாவை பூமி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து டாக்டர் அவங்கள எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சிரா. ஆனா சாரதா எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணான்னு ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி விட்டு எரிஞ்சிடுறா. எனக்கு கஹன் தான் வேணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற லேடி டாக்டர் பூமி கிட்ட சொல்றாங்க, இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டாங்க, அந்த கஹன்றவங்கள கூட்டிட்டு வந்தாதான் இவங்கள உயிர் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பூமி கஹன் மாமா இப்போ இல்ல, நான் என்ன பண்ணுவேன்னு அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஜென் டாக்டர் வராரு. அந்த டாக்டர் சொல்றாரு, உங்க அத்தைய காப்பாத்தணும்னா கஹன் மாதிரி இருக்கிற ஆகாஷை இங்க கூட்டிட்டு வரணும், ஏன்னா அவங்க அவரை தான் கஹன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு ஐடியா தராரு. ஏற்கனவே சைக்காட்டிஸ்டா ஒரு டாக்டர் இவங்க ட்ரீட்மெண்ட் தர சொல்லி பேசிட்டு இருக்காங்களா சாரதா, அவர் தான் அந்த ஐடியா கொடுக்கறாரு. டாக்டர் சொன்னதை கேட்டு பூமி சொல்றா, ஆனா இது பொய் தானே டாக்டர் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு டாக்டர், சில நேரங்கள்ல உயிரை காப்பாத்த பொய் சொல்றது தப்பில்லம்மா, அந்த பையனை எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. பூமியும் நம்ம முகத்தை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காதுன்னு தயங்குறா. ஆனா டாக்டர் ட்ரை பண்ண சொல்றாரு. சரச்சந்திரா வீட்டுல சரச்சந்திரா ஹால்ல உக்காந்து பூமியை பத்தி யோசிச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த அபூர்வா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பூமி கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்றாள்ல, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ யோசிச்சு பாக்குறாரு சரச்சந்திரா. புருஷன் செத்து போனா செய்ய போற சடங்கெல்லாம் ரெண்டு பொம்பளைங்க பூமிக்கு நின்னு செய்யலான்னு ரெடியா நிக்கிறாங்க. அங்க மஞ்ச குங்குமம் எல்லாம் இருக்கு. முதல்ல உன் வளையல கழட்டணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு பூமிக்கு கோவம் வருது. நீங்க யாரும் கழட்ட வேணாம் அப்படின்னு சொல்றா. யாரெல்லாம் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்களோ அவங்க கையாலேயே என் வளையல், பொட்டு, பூ, தாலி எல்லாத்தையும் அழிக்கட்டும் அப்படின்னு கத்துறா. அப்போ அங்க வர சரச்சந்திரா கிட்ட, நீங்க தானே என் புருஷனை கொன்னீங்க, இப்போ உங்க கையாலேயே என் வளையல உடைங்க, பொட்டை அழிங்கன்னு பூமி கத்துறா. அவரே அவளோட கைய பிடிச்சி வளையெல்லாம் உடைக்க வைக்கிறா. இதெல்லாம் சரச்சந்திரா கண்ட ஒரு கெட்ட கனவு தான். திடீர்னு அவருக்கு அதிர்ச்சி ஆகி முழிப்பு வருது. அப்புறம் சோபா சந்திரா போட்டோ முன்னாடி போய் நின்னு, நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் சோபா, நான் வேணும்னே கஹனை கொல்லல, பூமிக்கு அவன் சரியான புருஷன் இல்ல,
அப்படின்னு நான் நினைச்சேன். அதை தவிர அவனை கொல்லணும்னு நினைக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசி வருத்தப்படுறாரு. நான் கஹன கொன்னன்ற விஷயம் பூமிக்கு தெரிஞ்சா அவ என்ன ஒரு கொலையாளியா தான் பாப்பா. என்னால அத தாங்கிக்க முடியாது. நான் கஹன கொன்ன விஷயம் சூர்யாவ தவிர வேற யாருக்கும் தெரியாது. இது பூமிக்கும் தெரியவே கூடாது. அப்படின்னு ஷோபா சந்திரா போட்டோ முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காரு. நீயாச்சும் என்ன மன்னிப்புன்னு நம்புறேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாரு ஷோபா சந்திரா போட்டோக்கு முன்னாடி நின்னுகிட்டு. அடுத்தது ஆகாஷ் அவளோட டான்ஸ் பார்ட்னர் சோனு கிட்ட வந்து கோவமா பேசுறான். உனக்கு எத்தனை தடவை கால் பண்றேன், ஏன் போன் எடுக்கல? நமக்கு நாளைக்கு ஷோ இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதானே நம்ம ஜெயிக்க முடியும். இது என்னோட ரொம்ப நாள் கனவு, உனக்கு புரியலையான்னு கேக்குறான். அதுக்கு சோனு சொல்றா, நீ என் பேச்ச கேட்காதப்போ நான் மட்டும் உன் பேச்ச ஏன் கேட்கணும்? நான் உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ காதலும் வேணாம் கல்யாணம் வேணான்னு சொல்ற. அப்புறம் நான் ஏன் உனக்கு டான்ஸ் பார்ட்னா வரணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், என் லைஃப்ல காதலும் கிடையாது, கல்யாணத்துக்கும் இடம் கிடையாது அப்படின்னு எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்றான். அதுக்கு உடனே சோனு அவ போன்ல இருக்கிற பூமி ககன் கல்யாண போட்டோவை அவங்கிட்ட காட்டி, உன் லைஃப்ல இதெல்லாம் இல்லைன்னா இப்போ இது என்ன? அப்போ இங்க இருக்கிறது கஹன் இல்ல ஆகாஷ் ஆன நீதானே அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆகாஷ் டென்ஷன் ஆகி, அந்த பூமி என் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் லைஃபே நரகமாயிடுச்சு. நான் கஹன் இல்ல ஆகாஷ்னு என் லைஃப்ல காதலும் இல்ல கல்யாணமும் இல்லைன்னு கத்துறான். அதுக்கு சோனு சொல்றா, எனக்கு இப்போ என் சுயமரியாதை தான் முக்கியம். நான் உனக்கு டான்ஸ் பார்ட்னரா வரணும்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நான் ஷோக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதை கேட்டு ஆகாஷ் யோசனையில ஆழ்ந்துடுறான். அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, பூரி அவளோட அண்ணன் கஹன் கூட எடுத்த போட்டோலாம் போன்ல பாத்துட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க வர தாரா கையில ஒரு ஃபைல வச்சுக்கிட்டு வரா. பூரி பேர்ல இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை திரும்ப என் பேருக்கு மாத்துறதுக்கான பேப்பர்ஸ் தான் இதெல்லாம், இதுல நீ சைன் பண்ணுன்னு பூரிய சைன் பண்ண சொல்றா. ஆனா பூரி நான் சைன் பண்ண மாட்டேன்னு கத்துறா. அதனால கோவமான தாரா பூரிய இழுத்து வச்சு அயன் பாக்ஸ் அவ கையில சுட்டுடுறா. பூரி வலியால கத்திட்டு இருக்கா. அப்போ கைய தானே சுட்டேன், ஒழுங்கா சைன் பண்ணலனா உன்னை உயிரோட கொளுத்தி சாம்பல் ஆக்கிடுவேன்னு தாரா பயங்கரமா மிரட்டுறா. தாரா மிரட்டினதுனால பயந்து போன பூரி அழுதுகிட்டே பென் எடுத்து சைன் பண்ண போறா. அந்த நேரத்துல கரெக்டா அவளோட அம்மா போன் பண்றாங்க. போன் எடுத்து ஸ்பீக்கர்ல போடுறா. போன்ல அவங்க அம்மா சாரதா பேசுறாங்க. அவங்க, பூரி கஹன் சாகல, உன் அண்ணன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. அதை கேட்டு பூரியும் தாராவும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. தாரா கேபிக்கு போன் பண்ணி கஹன் உயிரோட இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டு கேபி மிரண்டு போறாரு. கேபிய சங்கிலியால கட்டி தான் வச்சிருக்காங்க. பக்கத்துல மீராவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை கேட்டு மீராவும் ஷாக் ஆகுறாங்க. கேபி வந்து கதாபாத்திரத்தை நடிச்சவர் வந்து மாத்தி வேற ஆளா போட்டிருக்காங்க. சாரதா எல்லாருக்கும் போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றதால பூமி பயங்கரமா டென்ஷனா நின்னுட்டு இருக்கா. ஆனா ஆகாஷ் மட்டும் நெத்தியில குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பிள்ளை மாதிரி பூமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட முடியுது. பாய் மக்களே.